இந்த இடத்த பார்க்கும்போது செம்ம பயங்கரமா இருக்கு. இங்க வந்து நிறைய அழுகிற சத்தம் கேட்கும். பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள பெரிய ஆலமரம். 7 பேர் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. நாங்கள் இருந்த ஆலமரத்தில் வந்து பள்ளிக்கூடமாக இருந்தது. நைட்டில் ஏதோ இங்கே வந்து குழந்தை சத்தம் அழகு சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஹாய் गाइस, இந்த வீடியோ அச்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா அச்சு இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு 50,000 லைக்ஸுக்கு மேலே வந்து அச்சு இதே விஷயத்தை இதை விட பயங்கரமாக ஸ்ரீலங்காவில் ஒரு ஹாண்டட் ரெஸ்டாரண்ட்டில் போய் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோட் ஒரு அபேண்டன் ஸ்கூலை பற்றியும் அண்ட் அங்கே நடக்கிற கிரீப்பியான விஷயங்களை பற்றி தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்க அச்சு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அண்ட் அங்கே இருந்தால் இந்த ஸ்டோரியே ஆரம்பிச்சது. ஸ்கூலில் நடக்கிற நிறைய அமானுஷங்களான விஷயத்தை பற்றி அச்சு ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட பேசும்போது தான் அவரோட இத்தனை வருஷம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் நிறைய ஆண்டரான விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் गाइस, அச்சு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னோட சேனல்ல எடுத்ததே இல்ல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை நம்ம வீடியோல காட்டுறதுல ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். வெரி குட். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அது நீங்களே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னை பற்றி சொல்லணும்னாக்கா நான் வந்து 1997 இந்த காவல்துறையில் வந்து பணிக்கு சேர்ந்தேன். பணிக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷமா தமிழ்நாடு சிறப்பு காவல்துறையிலே வந்து பணியாற்றினாங்க பழனியில். என்னை வந்து என்ன கேட்டாங்கனாக்கா 2 ஆப்ஷன் கேட்டாங்க எனக்கு. ஒன்று டெல்லிக்கு திகார் ஜெயிலில் டியூட்டி பார்க்கணும், இல்லை வீரப்பனை பிடிக்கிற அந்த டீமுக்கு போகணும். நீங்கள் எதுக்கு போகிறீங்க, செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இப்போ டெல்லி போனோமா ரொம்ப லாங்காக இருக்குது, இங்கே வீரப்பனை காட்டுக்கு போனாக்கா இது வந்து வீட்டுக்கு குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். சரி, அதனால் எது பெட்டர்னு பார்த்தேன். எல்லாமே பார்த்தா சரி ரைட்டு, டெல்லியிலே நிறைய பேர் டியூட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு போய் ஒரு அச்சீவ் பண்ண ஒரு லைஃப் இருக்குமே சொல்லிட்டு நம்ம ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். வீரப்பங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காட்டுக்குள்ளே கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 ஸ்டேட்டுக்கும் வந்து தண்ணி குடி வைக்கிறான் அன்றைக்கி நம்மளன்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அது கண்டிப்பாக அவன் பிடிக்கணும் அப்படி ஒரு ஆர்வத்தில் தான் நான் போனேன். அது ஆர்வத்தில் போனாக்கா எல்லாருமே எடுத்துக்க மாட்டான். வீரப்பனை பிடிக்கிட்டு நான் வரேன்னு சொன்னாக்கா எல்லாரும் பயப்படுவானுங்கள்ல. 100 பேர் போனோம்னா அதில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணி எடுப்பான். பண்ணாரி மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே ரன்னிங் விடுவாங்க எங்களை. 100 பேர் விட்டாங்கன்னா 100 பேரில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணி எடுப்பான். நல்லா ஃபிட்னஸ் வேணும், பாடி ஃபிட்னஸ். அதில் வந்து 100ல் ஒரு 5 பேர், நானும் ஒரு ஆள். அது எந்த இயர்ல சார் நடந்தது? அது வந்து 1998 இந்த செலெக்ஷன் வச்சாங்க. அது வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் அந்த கேம்பில் தான் இருந்தோம். ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணி வெளியே வர வரைக்கும் நாங்கள் அந்த இதில் தான் இருந்தோம். 5 இயர்ஸ் வந்து இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். வந்து இது வரும், நம்ம சிறுத்தை வரும், யானை வரும், அட்டாக் பண்ணும். சில நேரத்தில் வந்து சில இதுவெல்லாம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண. அப்போ அந்த AK-47 தான் எனக்கு வந்து துணை. எனக்கு என் நண்பன், உற்ற நண்பன், ஒரு உண்மையான நண்பன் எதுவும் கேட்டிங்கன்னா என்னுடைய AK-47 தான். அதை வச்சு தான் நான் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒத்தையில் இருந்தால் கூட நாங்கள் வந்து ரவுண்ட் அடிப்போம். நாங்கள் வந்து அந்த ஆப்ரேஷனே நாங்கள் சக்ஸஸ் பண்ணோம். ஒன் ஆஃப் தி டீம் மெம்பர்ஸ். இப்போதைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 lakhs ரிவார்டு பணமும், ஒரு டபுள் சீனியாரிட்டி ப்ரொமோஷனும், ஒரு பிளாட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த தமிழக முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு ஒரு நேரத்தில் நான் இல்லைன்னா கூட உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய வாரிசார் கேட்கும் போது இந்த இடம் யாரோட இடம்னாக்கா அம்மா கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமையாக சொல்லணும். அதுக்காக தான் வந்து அந்த பிளாட்டே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அது வந்து நிலைச்சி வச்சுருக்கோம். அந்த அம்மா ஞாபகமாக நாங்கள். அவர் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றின வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஆமாம், ஆம்புலன்ஸில் ஏற்றதுக்கு அப்புறமா வேறு மாதிரி இருந்ததில்ல சார், அவர் நியூஸ் எல்லாம் இல்லை. ஆமாம், அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகலாம் சார், ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணியிருந்தாப்புல. அவர் இந்த வீரப்ப வந்து வெளிநாட்டு தப்பிச்சு போனோம், இதே கெட்டப்பாடு போனாக்கா எப்படி தான் வெளியே போனால் மாட்டிக்குவோம், இப்போ நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து TSK மருத்துவமனை சேலம் சொல்லிட்டு போட்டிருப்போம். நாங்கள் அதில் கொண்டு போயிட்டு தான் அவங்க தப்பிச்சு போகிறதா வந்தது. தப்பிச்சு வர்றது தான் நாங்கள் சென்டராக பிடிச்சி IS உளவுத்துறை மூலியமாக வந்து நாங்கள் சென்டராக கண்டுபிடிச்சி என்கவுண்டர் பண்ணது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் இதெல்லாம் மாறு வேடம் சொல்லுவாங்க. அந்த மாறு வேடத்தில் தான் இங்கேருந்து தப்பிச்சு போனது. பட் எங்களுக்கு தெரியும் ஒரு தப்பிச்சு போகிறது இதெல்லாம் என்கவுண்டர். ஆமாம், அது வந்து ஒரு 6 மாதமாக எங்களுடைய பிளான் தான் இருந்தது, சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு டைம் போயிட்டு பாருங்களேன், ஒரு டைம் போயிட்டு நாங்கள் வந்து நைட்டில் மேக்ஸிமம் 5 மணி ஆனாவே நாங்கள் ஒரு சேஃப்டியான இடத்த பார்த்து நாங்கள் வந்து எல்லாம் எங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுடுவோம். 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெக்கர் பண்ணுவோம். 1 கிலோமீட்டர் ஃபுல்லாக போவோம், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எஸ்ன்னு சொன்னால் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுவோம். ஆமாம்,
அங்கே தான் ப்ரே பண்ணோம். நான் ஒரு 12 பேர் ஒரு ஆலமரம் அடி அந்த ஊர் அந்த கிராமம், அது ஒரு காடு, பெரிய காடு, அந்த காட்டுக்கு ஒரு பெரிய ஆலமரம். அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறோம். பார்த்தா பக்கத்துலேயே ஒரு அருவி, தண்ணியெல்லாம் வந்து மலை உச்சிலேருந்து வர தண்ணியில் நல்லா அருவி, நல்லா அருமையாக இருக்கும் தண்ணியெல்லாம். திடீர்னு பார்த்தா நாங்கள் எப்போ ஒரு ஊருக்கு துணைக்கு கூட்டு போவோம், இந்த காட்டு வழித்தடங்கள்லாம் காட்டுறதுக்கு தான். ஆமாம், அவங்க சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை கூப்பிட்டு போவோம். நாங்கள் நைட்டு போய் நைட்டில் எப்பவுமே வந்து நாங்கள் ஒரு 12 பேர் டீமில் இருக்குன்னா 2 பேர் சென்ட்ரி போடுவோம் நைட்டில். ஒரு ஆள் இந்த சைடு, ஒரு ஆள் இந்த சைடு போவோம் நைட்டில் தூங்கும்போது. 1 ஹவர் ஒரு டைம் மாற்றிக்குவோம். ஆமாம், அதில் வந்து கூட ஒரு ஆள் ஊருக்கார் படுத்துருந்தான். திடீர்னு நாங்கள் காலையில் ஒரு 3 மணி ஏஞ்சி பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா அவன் ஆளே காணோம், எங்கே போயிட்டான் ஏது போயிட்டான், நம்ம தேடி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அங்கேருந்து தப்பிச்சு நேராக ஊருக்கு போயிட்டான், அப்புறம் அந்த கிராமத்துக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் மறாத நாள் ஒரு 6-7 நாள் பொறுத்து கரிச்சு நாங்கள் போய் திரும்ப போய் என்னான்னு போய் விசாரிக்க பார்க்குறோம். ஐயா அதில் வந்து 7 பேர் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. நாங்கள் இருந்த ஆலாமரத்தில், அதே ஆலாமரத்தில் அண்ணன் தம்பிங்க வாரத்துக்கு ஒரு நாள் தூக்கு போட்டு அவங்களே தூக்கு போட்டு இறந்துருவானுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள், ஒரே ஃபேமிலி. பேய் தான் இருக்குது அந்த இடத்துல, பேய் தான் வந்து கூட்டும் போகுது அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு இடத்துல வந்து இது வந்து 1932 காமராஜபுரியில் கட்டின பில்டிங்கு. அந்த பில்டிங்கு இது வந்து பள்ளிக்கூடமாக இருந்தது. இது நல்ல தரமான பில்டிங்கு வந்து. இது வந்து 4 இடையில இந்த சுனாமி, இந்த உப்பு காற்று இதெல்லாம் பட்டு பில்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிட்டனால வந்து இப்போ வந்து இங்கே யாரும் வரதில்லை. நைட்டில் ஏதோ இங்கே வந்து குழந்தை சத்தம், அலறு சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து இப்போ ரோந்து வரும்போது போலீஸ்லாம் வரும்போது எல்லாம் செக் பண்ணி பார்த்து போவோம். ஏன்னா குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இங்கே எந்த ஒரு அசம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து க்ரைம் ஆங்கிள் வந்து எல்லாமே பார்ப்போம். நைட்டில் எனி டைம் வந்தாலும் இங்கே போலீஸ் வந்து நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் நைட்டில் வரும்போது சார் உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது சார், குழந்தை சத்தம் கேட்குது சார், இது பேய் சத்தம் கேட்குது சார் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து தைரியமாக செக் பண்ணி பார்த்துட்டு போவோம். இப்போ முன்னாடி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி தெரியல. ஆனால் ஊருக்காரெல்லாம் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், நைஸ் ப்ளீஸ் மீட்டிங் யூ. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சார் வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட், அண்ட் அவர் வந்து நம்ம சேனலில் வந்து நம்மளுக்காக இவ்வளோன்னு பேசியிருக்காரு. ஆனால் சாரை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லும்போது நம்ம அங்கே போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களை ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக கொடுத்து அழைச்சிட்டு. தேங்க்யூ சார், நன்றி தேங்க்யூ சார். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். சார் சொன்ன அபேண்டன் ஸ்கூலுக்கு வெளியே தான் அச்சு பண்ணிட்டு கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டிடெக்டார் மிஷின். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம சேனலில் யூஸ் பண்ணதே அச்சு வந்து கோஸ்ட் டிடெக்டார் மிஷின் எடுத்துகிட்டு தனியாக இந்த ஸ்கூலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் பண்ணது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஆனால் தனியாக போகிறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அச்சு போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் உங்கள் கூட, நம்ம மட்டும் தனியாக. ஸோ கேமராமேன் இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்கவும் போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது நாங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் ஏதாச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக போய் எடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம கேமராமேன் நம்ம கூட வந்திருக்கும் போது அவங்களுக்குமே உடம்புல நிறைய காயம் இருந்தது, நான் அந்த வீடியோலேயே மென்ஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து யாரையுமே ரிஸ்கில் வைக்காமல் அச்சு மட்டும் தனியாக போகலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் மட்டும் தனியாக, இது சொல்லும் போது எனக்கு சீரியஸாக ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இந்த ரிஸ்க் அச்சு வந்து தனியாக எடுக்க போகிறேன். இந்த வாட்டி அச்சு இதை பண்ண போகிறேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி சார் வந்து நிறைய விஷயம் சொன்னார் என்கிட்டயே. இங்கே வந்து நிறைய அழுகிற சத்தம் கேட்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து சின்ன பசங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஏன் கைஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஏன்னு இல்லைங்க, இங்கே தான் நாங்கள் நின்று ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி உள்ளே போக போகிறோம். இந்த இடம் பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்கு. இந்த இடத்த பாருங்க, ஆக்சுவலாக செம்ம பயங்கரமாக இருக்கு. ஐயோ அதுக்கு மேலே இது வரைக்கும் ஆச்சு வந்து தனியாக ஸ்கூலுக்கு. இந்த சத்தம் கேட்டுச்சா? ஐயோ ஓகே, ஒன்றும் இல்லை முடியும். அண்டு ஏதோ ஷேர் பண்ணுறவங்க எனக்கு ஃபோன் கேட்குது மேலே, ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. அதான் வேண்டு என் கெஸ் அது. ஓகே, இதான் நம்ம வந்திருக்க இந்த அபேண்டன் ஸ்கூல். ஸோ
என் கையில் வந்து டிடெக்டார் மிஷின் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதால இங்கே வந்து கொஞ்சம் இதை பற்றி கேட்குதா எனக்கு கேட்குறாரா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாட் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? எனக்கு மேலே ஏதோ எனக்கு ஏதோ மேலே வந்து ஏதோ நவுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இது வந்து ஒரு பிளாக் போர்டில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. எப்போ பண்ணியிருக்காங்கன்னு தெரில, எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, இந்த ரூமை நான் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரூம்குள்ளாச்சும் போகிறேன் தனியாக. இந்த ஸ்கூலுக்குள்ளே, இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சீரியஸாக எனக்கு செம்ம பயமாக இருக்குது. எனக்கு எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியல. இங்கே பாருங்க, இந்த பில்டிங் எவ்வளோ பழசுன்னு கம்பி வரைக்கும் வெளியே தெரியுது. நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்குது. சீரியஸாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. முதல்ல அது எதுவும் என்னால் பார்த்துக்க நானே பயப்படுறேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே, வெளியில் இருக்க மரத்தோட இலை உள்ள வரைக்கும் பறந்துருக்கு. அப்புறம் இங்கே மேலே அந்த பில்டிங்கை பாருங்கள். நான் கரெக்டாக காட்டுறேன்னா எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்க, இது ஃபுல்லாக எப்போ ரொம்ப வருஷமாக மழை வந்ததால் இந்த மாதிரி ஆகிருக்கு கைஸ். ஃபுல்லாக விரிசல் விட்டு இந்த இடமே ஆக்சுவலாக செம்ம ஸ்பூக்கியாக இருக்குது. பயங்கர அபாண்டண்டாக இருக்குது. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எந்த அளவுக்கு. எனக்கு ஒரு இந்த பக்கம் போகலாமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது இன்னமும் பயமாக இருந்தது. இந்த பக்கமும் பயமாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்பிரிட்டும் இங்கே நம்ம சுற்றி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே போகலாம். இந்த மேலே பில்டிங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரொம்ப பேராக டேமேஜாக இருக்குது கைஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து இது இன்னமும் க்ரீனில் இருக்கிறதால அந்த தைரியத்தை தான் வந்து இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக வந்துருக்கேன். நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. அது பார்த்தீங்களா, அது ஒரு வவ்வால். அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பழைய பில்டிங்கில் மட்டும் தான் வவ்வால் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கண்ணை அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும். கீழே ஃபுல்லாக எவ்வளோ விழுந்திருக்கு பாருங்க. கீழே ஃபுல்லாக எவ்வளோ விழுந்திருக்கு பாருங்களேன். கம்ப்ளீட்டாக எனக்கு பயமாக இருக்குங்க. ஓகே, இது ஏதோ ஒரு ரூம் தான். இந்த ரூம் மேபி டீச்சர்ஸ் ரூம் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். மேபி பிரின்சிபல் ரூமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. அண்ட் இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. இப்போ நான் போகலாமான்னு எனக்கு தெரியல. ஆமாம், இங்கே ஒரு பேட் இருக்குது. பறந்து போச்சு, நான் பார்த்தேன். ஸோ என்னால் இங்கே போக முடியாது. எனக்கு சாரி கைஸ். ஓகே ஓகே, இங்கே வந்து மேலே படிக்கட்டு போயிடுது. பூனை 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 பூனை, அது ஒரு பூனை தான். இல்லை, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, ஐம் ஸோ சாரி. ஆக்சுவலாக நானும் அதை பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். பூனை இருக்கிறது ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக இருக்காது தானே, இருக்கவும் கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ இங்கே தனியாக போயிட்டு இருக்கேன். அந்த பூனையவே காணும். அந்த பூனையே காணும். அந்த பூனை கூடயே போகலான்னு நினைச்சேன். அந்த பூனை எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. நான் இப்போ தனியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு சீரியஸாக கொஞ்சம் பயமாக இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது செம்ம பயங்கரமாக இருக்கு. தனியாக வாட் கைஸ், இங்கே மேலே எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. பழைய பில்டிங்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி சீரியஸாக இருக்கு. அண்ட் இது இந்த பிளாக் போர்ட்லாம் ஒஸ்ட்டாக இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த சிக்னலுமே தப்பாக வரல. நீங்கள் எதுவுமே வந்து ஹார்டாக வரல. லைட் போதுன்னு நினைக்கிறேன் மேலே.
எனக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே தான் அதிர்ற சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்தது. எப்பா என் தலை மேலே ஏதாவது விழுந்துடாமல் இருக்கணும். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு ஸ்பூக்கியாக இருக்குது, ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு எல்லாமே. இதுக்குள்ளே போகலாமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் இதுக்குள்ளே போகிறேன். ஓகே, நான் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு கை செம்மையாக வலிக்குது. அண்ட் வச்சது தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு சீரியஸாக செம்ம பயமாக இருக்குது. நான் இப்போது ஒரு அபேண்டன் ஸ்கூலில், அதுவும் 1938 நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த தெரியல, அந்த பூனோட வேலையாக கூட இருக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே பயங்கரமான டைலாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. என் ஹார்ட் பீட் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்க, நான் ரொம்ப வேர்த்துட்டேன். ஏதோ ஒரு உருவ பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக. நிறைய இப்போ நான் எழுத மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பில்டிங் ரொம்ப வருஷம் பழசு மாதிரி இருக்குல்ல கைஸ். என் கையெல்லாம் நடுங்குது எனக்கு ஆக்சுவலாக. ஓகே ஓகே, நம்ம இப்போ வெளியே போகிறோம். என்னோட நிழல் தான் அது. நானே என்னோட நிழலை பார்த்து வைக்கிறேன். அது ஒரு மொட்டை மாடி. அச்சுவே, தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கேனா? இவ்வளோ பெரிய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேனா? கை சீரியஸானால நம்பவே முடியல. அண்டு திருப்பியும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு கீழே போயிடலாமா? அது ஒரு மாடி தான், ஆனால் ஒரு பெரிய மரம் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம். ஆக்சுவலாக இன்னொரு இடம் ரொம்ப ஸ்பூக்கியாக இருந்தது, அங்கேயும் நம்ம போய் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏதோ துணி, நான் இது ஆக்சுவலாக நான் இதை படுத்துருக்கோன்னு நினச்சேன். ஆனால் கைஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இன்னொரு வாட்டி பண்ணணும்னு ஆசைப்படவே மாட்டேன். ஏன்னா இது உண்மையாகவே ரொம்ப ஸ்பூக்கியாக இருக்குது. ஸோ நான் எது வெளில போயிடலாம் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எதுவும் க்ரீனில் தான் இருக்குது. எதுவும் வேறு ஃப்ரீக்வன்சி எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. திரும்பியும் மேலே போகலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு நான் பார்த்த பூனை எங்கே போச்சுன்னு தெரியல. எனக்கு எங்கேயாவது போயிருந்துருக்கலாம். ஓகே, இங்கெல்லாம் பாருங்க, பில்டிங்கே வந்து எந்த அளவுக்கு பழசாக இருக்குன்னு. இங்கே நிற்கும் போது எனக்கு ஆக்சுவலாக பயமாக இல்லை. எனக்கு உள்ளே நிற்கும் போது லைட்டாக பயமாக இருந்தது. அண்ட் இப்போ இல்லை, இப்போ நான் ஓகே ஃபீல் பண்ணுறேன். கீழே இந்த படிக்கட்டெல்லாம் பாருங்க. இங்கேருந்து பாருங்கள், இந்த ஸ்கூலோட வியூ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்க வவ்வால் அகைன் அதே வவ்வால் தான். ஓகே, இதோட சத்தம் ஆக்சுவலாக ரொம்ப பயமாக இருக்குது. அதே வவ்வால் தான். இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடலாம். எனக்கு இந்த இடத்துல இருக்கதான் ஆக்சுவலாக பயமாக இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ தூரம் வந்தோம், எந்த கிரீன் சிக்னலும் பார்க்கல. ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணிட்டேன். இதே ஆஃப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.
ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இன்னும் 2 ரூம் தான் இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோம்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து நைட் ஆனால் ரொம்ப அலறல் சத்தம் கேட்கும், பயங்கரமாக இருக்கும். யாரோ பேசுறது, குழந்தைங்க அழுவுறது, முணுமுணுக்கள் சத்தம்லாம் கேட்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது மட்டும் ரொம்ப பயமாக இருந்தது. அதே ஃபீல் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கும் போது இருக்குது. அது அந்த இடம் அதே தான் திரும்பி எனக்கு இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு க்ரீன் கலர் சிக்னல் மட்டும் தான் காட்டுது. என்னோட கேமராவை பார்த்து தான் நானே பயப்படுறேன். நான் கரெக்டாக என்னோட ஆங்கிள் வச்சுருக்கேன் கூட எனக்கு தெரியல. வாட், இந்த பில்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த கம்பிலாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக. அப்பா இந்த இடத்துக்கு ஸோ நம்ம எனக்கு ஒரு